நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கான பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சட்டத்தில் அது சட்டம் ரிலேட்டடாக ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அந்த கூட்டுறவு சட்டத்தோட இன்னும் ஒரு சில சட்டங்கள் நம்ம கூட்டுறவுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்புடைய சட்டங்கள் பகுதி ஆணிட்டு ஒரு 26 லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் தெரிஞ்சால் தான் இதுபடி நம்ம கூட்டுறவு சட்டத்துக்கு ஒரு சில சட்டங்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த 3 லெசன் எடுக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பந்த சட்டம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்ட 2 தகுதியுடைய நபர்கள் சட்டப்பூர்வமான நோக்கத்துக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாடு தான் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப சின்ன சின்ன லெசன் தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் போகாது. ஸோ ஒரு சில சட்டப்பிரிவுகள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப ப்ரீஃபாலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய ஒப்பந்த சட்டம் எந்த பிரிவில் ஒப்பந்தத்தை பற்றி விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டுருக்காங்க. பிரிவு 2 தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த வாசகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகுதியுடைய நபர்கள் சட்டப்படியான நோக்கத்திற்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாடு டேஷ் ஆகும். அதுதான் ஒப்பந்தம். ஸோ இப்போ நான் சொன்னதான் 18 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க 2 பேர் அவங்க ஒரு உடன்பாடு செய்கிறாங்கன்னா அதுதான் ஒப்பந்தம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒப்பந்தத்தோட வகைகள் பார்த்தீங்கன்னா 4 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகக்கூடிய ஒப்பந்தம், அடுத்தது ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தம், அடுத்தது ரத்து செய்யப்படக்கூடிய ஒப்பந்தம், அடுத்தது நிறைவேற்ற முடியாத ஒப்பந்தம். ஓகேங்களா? ஸோ இது 4மே கீழே 1 பை 1 பார்க்கலாம். ஒப்பந்தத்திற்கு உண்டான அனைத்து தன்மைகளும் கொண்ட உடன்பாடு டேஷ் ஆகும். ஸோ ஒப்பந்தத்திற்கு உண்டான எல்லா காமனான ஒரு தன்மைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகக்கூடிய ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது 18 வயசு நிரம்பி இருக்கணும், அதே மாதிரி நொடிப்பு நிலை இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தவித சட்ட பாதுகாப்பும் இல்லாத ஒரு உடன்பாடு டேஷ் ஆகும். ஸோ சட்ட பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிற உடன்பாடு பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஆகும். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இளம் வயதினரின் ஒப்பந்தம். அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தம், அதாவது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே தான் கேட்டிருக்கேன். இளம் வயதினரின் ஒப்பந்தம் எந்த வகை ஒப்பந்தத்தின் கீழ் வரும்? ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தத்துக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது மோசடியான ஒரு ஒப்பந்தத்திற்கு இணங்க வைத்து ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுவது எவ்வகை ஒப்பந்தம்? ஸோ மோசடியாக யாரையாவது வலுக்கட்டாயமாக ஒப்பந்தத்துக்கு பண்ணுறாங்கன்னா, அது இல்லைனா நார்மலாக இருக்கும்போது ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மோசடி பண்ணாங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா ரத்து செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒப்பந்தம் சிலவற்றுள் அரசு முத்திரைத்தால் ஒட்டப்படாததாக இருந்தால் அது எவ்வகை ஒப்பந்தம்? ஒரு ஒப்பந்தத்தில் பாண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாண்டில் ஒரு சில ஸ்டாம்ப் இல்லாமல் இருக்கலாம். ஸ்டாம்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் செல்லாது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா சட்டத்தால் நிறைவேற்ற முடியாத ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது செல்லுபடி ஆகக்கூடிய ஒப்பந்தத்தின் தன்மைகளை ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18 வயசு நிரம்பி இருக்கணும். ஓகேங்களா? 2 நபர் இருக்கணும். 18 வயசு நிரம்பிய 2 நபர்கள் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் நொடிப்பு நிலை அடையாதவங்களாக இருக்கணும். அடுத்தது மனப்பூர்வமான இசை வலுக்கட்டாயங்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி 2 பேரும் ஒரே கருத்துக்காக கொண்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எதிரும் இருந்தால் ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது. அடுத்தது இந்திய ஒப்பந்த சட்டத்தின் ஆண்டு. ஸோ 1872 இதுதான் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் இதோட முடியுது. அடுத்து கண்டினியூஸாக அப்படியே 2வது லெசன் பார்க்கலாம். ஸோ 2வது லெசன் பார்த்தீங்கன்னா இந்திய வரையறை சட்டம். இந்த வரையறை சட்டன்றது ஒரு செயல் இல்லைனா ஒரு நடவடிக்கை எதாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வரையறை சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. சொன்னால் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதோட இயர் பார்த்தீங்கன்னா 1963 1963 தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆண்டுகளும் நாட்களும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்திய வரையறை சட்டம். ஓகேங்களா? ஒரு சில நடவடிக்கைகள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது அந்த நடவடிக்கைகள் இப்போது அதுக்கான காலம், அதுக்கான ஆரம்பிக்கும் நாள், அதாவது நீங்கள் ஒரு வழக்கு தொடரலாம். அதாவது இந்த நடவடிக்கை முடியல அப்படின்னா இந்த சட்டத்துப்படி இதை இப்போ நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்க முடியாமல் போச்சுன்னா இப்போ 3 வருஷம் கழித்து அவங்க கொடுக்கலன்னா பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை முன் வச்சு நீங்கள் வழக்கு தொடரலாம். ஸோ அந்த வழக்குகளுக்கான
ஆண்டுகளும் அது ஸ்டார்ட்டிங் தேதி எந்த தேதியிலேருந்து நம்ம அதை 3 வருஷன்றதை கணக்கு பண்ணணும் அப்படின்றதும் எந்தெந்த மாதிரியான கடன்கள் அப்படி கொடுத்துருக்குது தவணைகள் மீறினது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி புக்கில் இருக்கும். இன்னும் கீழே ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? இதுவும் இருக்குது. ஸோ இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிய கடனை வசூலிக்க வழக்கு தொடர. அதாவது நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க ஆனால் அது வசூல் ஆகலைன்னா 3 வருஷம் கழித்து நீங்கள் வந்துட்டு வழக்கு தொடரலாம். ஓகேங்களா? அந்த நாட்களுக்குள்ளே முடியலனா அதுக்கான காலம் வந்துட்டு ஆரம்பிக்கும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வழங்கிய நாளில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் கூட்டுறவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவணை தேதி தான். அந்த இப்போ வந்துட்டு காசு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு தவணை 2வது தவணை 3வது தவணையில் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு தவணையில் நீங்கள் தான் செலுத்தாம அப்படின்னா அந்த தவணை நாள் தான் எடுத்துவாங்க கூட்டுறவில் மட்டும். ஓகேங்களா? மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கந்து வண்டி அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் தேதி அதாவது கடன் கொடுத்த தேதியிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது தவணை கடன்கள் வழக்கு தொடர. அதாவது தவணை தவறிய கடன்கள் ஏதாவது இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் அதுக்கு காலம். அது முடிஞ்சிச்சுன்னா தவணை முதல் நாளை கணக்கில் வச்சு நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம். ஓகேங்களா? அடுத்தது தவணையற்ற கடன்கள் வசூல் செய்ய. அதுக்கும் 3 வருஷம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வழங்கிய நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தவணை இல்லை, அதனால் கடன் வழங்கிய நாள்லேருந்து. ஓகேங்களா? அடுத்தது நிபந்தனை கடனை வசூல் செய்ய வழக்கு தொடர. நிபந்தனை அதாவது இத்தனை வருஷத்துக்குள்ளே நீ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் முடிச்சு கொடுத்தா நீ வந்துட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த நிபந்தனை முடிந்த நாள்லேருந்து நீங்கள் 3 வருஷம் கழித்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரலான்றாங்க. அடுத்தது பத்திரம் மூலம் பெற்ற பல தவணை கடன்களை வசூலிக்க வழக்கு தொடர. ஸோ பத்திரம் மூலயமா கடன் வாங்கியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அதுக்கும் செலுத்தப்பட்ட கடன் தவணை நாள் அது எப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த தவணை நாள்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஊதியம், வாடகை, இதர செலவுகள். ஸோ ஊதியம் இல்லை வாடகை அது எதனா கொடுக்காம இருந்தால் 3 வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவணை ஏற்பட்ட நாள் அதாவது கொடுக்காம போன நாள்லேருந்து நீங்கள் வந்து 3 வருஷம் கழித்து வழக்கு திறந்துக்கலாம். அடுத்தது அசையா சொத்துக்களின் மீது அடமான கடன். அடமானம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா 12 வருஷம். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃபர் ஆகும். அடமான கடன்கள் 12 வருஷம். ஓகேங்களா? அது வந்து தவணை ஸ்டார்ட் பண்ணுற நாள்லேருந்து 12 வருஷம் கழித்து நீங்கள் வந்து அடமான கடனை வந்துட்டு வழக்கு தொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நீதிமன்ற ஆணைகள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் தீர்ப்பு கொடுத்த நாள்லேருந்து. ஓகேங்களா? அடுத்தது உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு. ஸோ இதெல்லாம் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்கல, எந்த தீர்ப்பும் வரலன்னா 90 நாட்கள் அதாவது நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணணும்னா 90 நாட்கள் கழித்து அந்த தீர்ப்பளிக்கப்பட்ட நாள் எதுவும் வந்துட்டு சரியாக ஆகலை, நான் மேல்முறையீடு பண்ணணும்னா உயர் நீதிமன்றத்துக்காக இருந்தால் 90 நாள், மற்ற நீதிமன்றங்களுக்கு 30 நாட்கள். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஞாபகம் வச்ச வேண்டியதுதான். தீர்ப்பளிக்கப்பட்ட தேதியிலேருந்து தான் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது வழக்கு காலத்தில் நீதிமன்றம் மூடப்பட்டு இருந்தால் நீதிமன்றம் மீண்டும் திறக்கும் நாளில் வழக்கு மேல்முறையீடு தாக்கல் செய்யும் என கூறும் சட்டப்பிரிவு. அதாவது என்னென்னா நீங்கள் வழக்கு தொடர்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றம் மூடப்பட்டு இருந்தால் ஓகேங்களா மறுபடியும் திறக்கிற நாளில் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு கூற சட்டப்பிரிவு தான் பிரிவு 4. ஓகேங்களா? இந்த 4 பிரிவு படி தான் நீங்கள் வழக்கு தொடர மாதிரி இருக்கும். அடுத்தது மேல்முறையீடு செய்ய காலதாமதம் அனுமதிக்கும் சட்டப்பிரிவு எது? ஸோ நீங்கள் மேல்முறையீடு பண்ணணும் ஆனால் ஏதாவது ஒரு ரீசனால் காலதாமதம் ஆகுதுன்னா பிரிவு 5 படி அதாவது தகுந்த காரணமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? மேல்முறையீடு செய்யும் போது. அடுத்தது இந்திய வரையறை சட்டத்திற்கான ஆண்டு. ஸோ 1963. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஸோ அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 3 வங்கி ஒழுங்காற்று சட்டமும் கூட்டுறவு வங்கிகளும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து அடுத்த செமஸ்டர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4வது 5வது சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். தனியாக ஒரு யூனிட்டாகவே இருக்குது. நீங்கள் அதில் வந்து ப்ரீஃபாக வந்து படிப்பீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற விஷயங்களும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி ஒழுங்காற்று சட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கு விரிவாக்கப்பட்டது எப்பொழுது? ஸோ இந்த வங்கி ஒழுங்காற்று சட்டம் வந்துட்டு கூட்டுறவுக்கும் செட் ஆகும் அப்படின்னு வந்து சொன்னது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1966 மார்ச் 1 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ரூபாய் 1 லட்சம் பங்கு தொகையும் வைப்பு தொகையும் கொண்டிருக்க வேண்டிய வங்கிகள் யாவை? ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணுன்ட்டு ஆர்பிஐ வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் வந்து லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 1 லட்சம் வந்துட்டு யார் வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கூட்டுறவு வங்கிகள் வந்துட்டு கட்டாயமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான்
இந்த பிரிவு 5 சொல்லுது. ஓகேங்களா? வங்கி ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 5 சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது வங்கி ஒழுங்காற்று சட்டம் பிரிவு 5லிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ள சங்கங்கள் எவை? தொடக்க கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் அதை வந்துட்டு பின்பற்றணும். ஓகேங்களா? மத்தபடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நீண்ட கால கடன் வழங்கும் விவசாய கடன் வழங்கும் சங்கங்கள் வந்துட்டு இதை பின்பற்ற தேவையில்லை அப்படின்ட்டு விலக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 5ல் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 எந்த பிரிவின்படி தலைமை கூட்டுறவு வங்கியும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் கூட்டுறவு நகர வங்கிகள் என அழைக்கப்படலாம்? ஸோ இந்த 2 வங்கியுமே சேர்த்து கூட்டுறவு நகர வங்கிகள் என அழைக்கப்படலாம்னு கூறுற சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 5. தலைமை கூட்டுறவு வங்கியும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் இது ரெண்டுத்தையுமே நகர கூட்டுறவு வங்கின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 5 சொல்லுது. அடுத்தது வங்கியில் ஒழுங்காற்று சட்டத்தின் அடிப்படையில் உரிமம் பெறாத எந்த நிறுவனமும் டேஷ் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. அதாவது வங்கி உரிமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தான் நீங்கள் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆர்பிஐ கொடுக்காத பட்சத்துக்கு நீங்கள் அந்த வங்கி என்ற சொல்லை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் எத்தனை வகையாக வைப்புகளை பிடித்துள்ளன்னு கேட்டுறாங்க. இது வந்துட்டு பிடித்துள்ளனர் இல்லை பிரித்துள்ளனர்னு வரும். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கியும் 2 வகையாக வைப்பீடுகள் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவை பொறுப்பு, இன்னொன்று வந்து கால பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ இது 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தேவை பொறுப்பு மற்றும் கால பொறுப்பு வைப்பீடுகளின் கூட்டுத்தொகையில் எத்தனை சதவீதத்திற்கு மேல் குறையாமல் ஒவ்வொரு நாளும் ரொக்கம் வைத்திருக்க வேண்டும்? ஓகேங்களா? ஸோ 3% குறையாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பீடு வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது காலப்பொறுப்பு வைப்பீடுகள் அதே மாதிரி தேவை பொறுப்பு வைப்பீடுகள் இது ரெண்டுத்தையும் கூட்டுத்தொகையில் 3% குறையாமல் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 18லையும் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு தொகைகளின் கூட்டுத்தொகையில் எத்தனை சதவீதத்திற்கு குறையாமலும் மிகாமலும் எளிதில் பணமாக்க மாற்றக்கூடிய சொத்தாக வங்கிகள் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டும்? அதாவது இந்த வைப்பு தொகையின் கூட்டுத்தொகையில் 3%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கமாக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எளிதில் அதாவது சீக்கிரம்னா நமக்கு வந்துட்டு பணமாக மாற்றணும். ஓகேங்களா? எளிதில் பணமாக்க மாற்றக்கூடிய சொத்தாக வங்கிகள் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25% குறையாமலும் 40% மிகாமலும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட சட்டப்பிரிவு 24. ஓகேங்களா? அடுத்தது கூட்டுறவு வங்கிகள் மற்ற கூட்டுறவு நிறுவனங்களில் பங்கு முதலீடு செய்வதற்கு அனுமதிக்கப்படும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கம் வேற ஒரு கூட்டுறவு நிறுவனத்துக்கு அவங்க வந்துட்டு பங்கை வந்துட்டு முதலீடு பண்ணி வைக்கலாம், இல்லைனா வைப்பாகவும் வைக்கலாம். அதாவது நிதி உதவும் வங்கிக்கிட்ட இல்லைனா அரசு பத்திரங்கள் பாண்டுகளில் எதில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? அதோட சட்டப்பிரிவு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 19 தான். ஓகேங்களா? அடுத்தது எந்த ஒரு கூட்டுறவு வங்கியும் தன்னிடம் செலுத்தப்பட்ட பங்குத்தொகை ஆதாரமாக வைத்து கடன் அனுமதித்தல் கூடாது என குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு பங்குத்தொகை செலுத்துகிறாங்கன்னா ஒரு உறுப்பினர் பங்குத்தொகை செலுத்துகிறாங்கன்னா அந்த பங்குத்தொகை வைத்து கடன் வந்துட்டு வழங்கக்கூடாது. ஓகேங்களா? வைப்பீடை வச்சு வேணால் கடன் கொடுக்கலாம், ஆனால் பங்குத்தொகை வச்சு கடன் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது சொல்கிற சட்டப்பிரிவு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 20. அடுத்தது வங்கி இயக்குநர்களுக்கு தொடர்புறுத்தப்பட்ட அவர்களது 10 வகையான உறவினர்களுக்கு வங்கி கடன் வழங்கக்கூடாது என கூறியது யாருன்னு கேட்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அதாவது வங்கி இயக்குனர் டைரக்டரோட 10 வகையான உறவினர்களுக்கு கடன் வழங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதோட சுற்றறிக்கை எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கை எண் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2015. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான், இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? இந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கை அனுப்பி 10 வகையான உறவினர்களுக்கு நீங்கள் கடன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஒரு நிறுவனம் வங்கிக்கான உரிமத்தை ரிசர்வ் வங்கியிடம் வாங்கும் வரை வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தவும் தொழில் செய்யவும் கூடாது என குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு பிரிவு 22. அதாவது உரிமத்தை வாங்குற வரைக்குமே நீங்கள் வந்து வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தவும் கூடாது, தொழில் செய்யவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது உரிமம் பெற விரும்பும் கூட்டுறவு சங்கங்கள் எவ்வளவு தொகைக்கு குறையாமல் பங்குத்தொகை மற்றும் ஒதுக்கீடுகளை கொண்டிருத்தல் வேண்டும்? உரிமம் வந்துட்டு ஒரு சங்கம் பெறணும்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு குறைவில்லாமல் பங்குத்தொகையும் அதே மாதிரி ஒதுக்கீடும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான உரிமத்தை நாங்கள் கொடுப்போம்னு ஆர்பிஐ வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதோட சட்டப்பிரிவு 22. அடுத்தது வங்கிகளுக்கான உரிமம் மறுக்கப்படுமானால் ஆணை கிடைத்த எத்தனை நாட்களுக்குள் மத்திய அரசிற்கு மேல்முறையீடு செய்யலாம்? நீங்கள் வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட வங்கிக்கான உரிமத்தை கோரி விண்ணப்பிச்சிட்ட பிறகு அந்த ஆணை வந்துட்டு மறுக்கப்படுமானால், ஓகேங்களா, அது வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா ஆணை கிடைத்த 30 நாட்களுக்குள் மத்திய அரசிற்கு மேல்முறையீடு செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 22 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிவு 22 கீழே விண்ணப்பிக்கிறதும் இருக்குது, மேல்முறையீடும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது எந்த ஒரு வங்கியை தவிர மற்ற கூட்டுறவு வங்கிகள் கிளை அமைக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்? ஓகேங்களா?
இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை தவிர மற்ற வங்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஆனா, மாவட்ட கூட்டுறவு வங்கி தவிர்த்து மாவட்ட கூட்டுறவு வங்கி அவங்க வந்துட்டு கிளை ஆரம்பிச்ச பிறகு கூட, நான் இந்த மாரி கிளை ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு லெட்டர் மூலியமா சொன்னா கூட போதுன்றாங்க. ஓகேங்களா? அதோட சட்டப்பிரிவு பிரிவு 23. ஓகேங்களா? அடுத்தது, எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் இயக்கப்படாத கணக்குகள் பற்றிய அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு அனுப்புதல் வேண்டும். அதாவது 10 வருஷத்துக்கு மேல ஒரு கணக்கு இயக்கப்படாம இருந்துச்சுன்னா, அந்த கணக்க பத்தின அறிக்கை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் ரிசர்வ் வங்கிக்கு வந்துட்டு அனுப்பணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பிரிவு 26ல சொல்றாங்க. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டு தணிக்கையும் மக்களிடையே புழக்கத்தில் உள்ள நாளிதழில் வெளியிட வேண்டும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஆனா தணிக்கை வந்துட்டு ஒவ்வொரு சங்கத்திலயும் பண்ணுவாங்க. அந்த தணிக்கை அறிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் அதாவது மக்கள் வசிக்கிற இடத்துல எந்த ஒரு நாளிதழ் வந்துட்டு பிரபலமா இருக்குதோ, இல்ல அதிகமா புழக்கத்துல இருக்கோ, அந்த நாளிதழ்ல வந்துட்டு அ நீங்க தணிக்கை அறிக்கைய வெளியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தணிக்கை அறிக்கை ரிசர்வ் வங்கிக்கும் அனுப்பணும். இதெல்லாம் கூறுற சட்டப்பிரிவு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 29. ஓகேங்களா? அடுத்தது, மத்திய தலைமை கூட்டுறவு வங்கிகளை ஆண்டுக்கு ஒரு முறையும், நகர கூட்டுறவு வங்கிகளை 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆய்வு செய்யும் வங்கி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா? பிரிவு 35 படி மத்திய தலைமை கூட்டுறவு வங்கியா இருந்தா ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? அதே மாரி நகர கூட்டுறவு வங்கியா இருந்தா 2 ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? அடுத்தது, உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் சட்டப்பூர்வ பண சுழற்சி தடுப்பு சட்டம் எப்பொழுது? இது வந்து பார்த்தீங்கன்னா 2012ல வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது கஸ்டமர் நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சின்னு இருக்கும் பாருங்க. அது வந்துட்டு 2012ல தான் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு இதில குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளின் இயக்குனர்கள் மற்றும் மேலாண்மை இயக்குனர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ஒரு கூட்டுறவு வங்கியில இயக்குனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா, அது வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, வங்கி ஒழுங்குமுறை சட்டம் எப்பொழுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1949. இதே கூட்டுறவுல 1966. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தோட ஒரு சில பிரிவுகள் வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குடுத்துருக்கேன். இது வந்து ஒவ்வொரு பிரிவோட ஹெட்டிங்காவும் புக்ல இருக்கும். நீங்க அத வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகுற மாரி இருந்தாலும், இந்த கீவேர்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்க பிரிவு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 5 கூட்டுறவு வங்கிகள் பற்றி. ஓகேங்களா? ஸோ ஒரு கூட்டுறவு வங்கினா எவ்வளோ பங்குத்தொகை வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, பிரிவு 6 வந்துட்டு வங்கியில் மேற்கொள்ளக்கூடிய இதர அலுவல்கள். இப்போ இந்த சொன்ன பிரிவுகள்ல இல்லாத ஒரு சில நடவடிக்கைகள், இல்ல ஏதாவது விஷயங்கள் இருந்தாலுமே பிரிவு 6ல வந்துட்டு வரும்னு சொல்றாங்க. இதர அலுவலர்கள் எல்லாமே. பிரிவு 7 வந்து பார்த்தீங்கன்னா, வங்கி என்ற சொல்லை பயன்படுத்த தடை. அதாவது ஆர்பிஐ கிட்ட நீங்க வந்துட்டு உரிமம் பெறலனா, ஓகேங்களா? ஆர்பிஐ கிட்ட உரிமம் பெறலனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, பிரிவு 18 வந்து ரொக்க ஒதுக்கீடு மற்றும் காப்பு ரொக்கம். அதாவது வந்த வைப்பீடுகள்ல 3% வந்துட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ரொக்கமா வச்சிருக்கணுன்றாங்க. அடுத்தது பிரிவு 19 பங்குகளை முதலீடு செய்ய நிபந்தனை. ஓகேங்களா? ஒரு கூட்டுறவு சங்கம் வந்துட்டு வேற ஒரு இடத்துல முதலீடு செய்றாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சில நிபந்தனை குடுத்துருப்பாங்க. பிரிவு 20 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடன் வழங்க நிபந்தனை. அதாவது டைரக்டரோட 10 உறுப்பினர்களுக்கு வந்துட்டு கடன் வழங்கக்கூடாதுன்ட்டு ஒரு அரசாணை விட்டுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 20 கீழ வரும். பிரிவு 22 வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிக்கான உரிமத்தை விண்ணப்பித்தல். வங்கி என்ற தொழில் செய்யணும் அப்படின்னா, பிரிவு 22 கீழ தான் அவங்க வந்துட்டு விண்ணப்பிக்கணுன்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பிரிவு 23 வங்கி கிளை துவங்க அனுமதி. ஓகேங்களா? வேற ஒரு கிளை பிரான்ச் ஆரம்பிக்கணும்னா, பிரிவு 23 கீழ தான் விண்ணப்பிக்கணும். பிரிவு 24 வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றியல் சொத்துக்களை 25% பராமரித்தல். அதாவது அந்த வைப்பீடுகள்ல இருந்து எளிதில் மாற்றமாக்கக்கூடிய சொத்துக்கள், அதாவது 25% இருந்து மேக்ஸிமம் வந்துட்டு 40% வந்துட்டு கட்டாயமா பராமரிக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 24. பிரிவு 26 வந்து பார்த்தீங்கன்னா, இயக்கப்படாத கணக்குகளின் அறிக்கை. அதாவது 10 வருஷத்துக்கு மேல ஒரு கணக்கு இயக்கப்படலாம். அந்த அறிக்கை வந்துட்டு ஆர்பிஐக்கு சமர்ப்பிக்கணுன்னுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பிரிவு 29 வந்து தணிக்கை அறிக்கை வெளியீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுக்கு இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அரசு நாளிதழ்லயோ இல்ல வந்துட்டு மக்களுக்கு அதிகமா புழக்கத்துல இருக்கிற ஒரு எ செய்தித்தாள்ல இல்ல நாளிதழ்ல வந்து வெளியிடணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பிரிவு 35 வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிகளுக்கான ஆய்வு. ஸோ மத்திய தலைமை கூட்டுறவு வங்கியா இருந்தா ஆண்டுக்கு ஒரு முறையும், நகர கூட்டுறவு வங்கியா இருந்தா பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு ஆய்வு பண்றதுக்கான உரிமை வந்துட்டு ஆர்பிஐக்கு இருக்கு. அது வந்து பிரிவு 35ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்டும் இதோட முடியுது. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3வது லெசன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வர செமஸ்டர்ல வங்கியல் பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 5வது லெசனா குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இன்னும் இதுல பார்த்தத விட அதுல இன்னும் பிரீஃபாவே உங்களுக்கு வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியா வரப்போற லெசன்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான தொடர்புடைய சட்டங்களா தான் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 26 பாடத்துக்கிட்ட இருக்கு. 3 டிவைட் பண்ணி நான் குடுத்துர்றேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இப்ப தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்பப்போ உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ டு ஆல்.